உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்களுக்கோ சபரிவாசன். வாங்க வீடியோக்களை போகலாம். இன்னைக்கு வீடியோவில் ராமர் சேது பாலம், அதாவது சேது சமுத்திர கால்வாய் திட்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா 2006 2011 இடைப்பட்ட தமிழகத்தினுடைய திமுக ஆட்சியில் நடந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி வந்து சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றணும்னு ரொம்ப துடிச்சாப்புல. எதுக்காக இந்தாண்ட இது முதல்ல என்ன சேது சமுத்திர திட்டம்னு என்னன்னு சொல்லிடுறேன். சேது சமுத்திர கால்வாய் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கு இடையில 48 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர் நீட்டம், 3 கிலோமீட்டர் அகலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கற்களால் ஆன, ஓகேங்களா, சுண்ணாம்பு கற்களால் ஆன ஒரு மணல் திட்டு இருந்திருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதிகாச நம்பிக்கையின்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்து புராணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தினுடைய இருபெரும் இதிகாசங்கள், ஒன்று வந்து மகாபாரதம், இன்னொன்று வந்து ராமாயணம். இந்த ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா ராமரோட மனைவியை தூக்கிட்டு போயிடுறாரு புஷ்பக விமானத்தில். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவியை மீட்டு கொண்டு வரதுக்கோசரம் ராமர் போகிறாரு. போகும்போது ராமேஸ்வரத்தில் மணலில் சிவலிங்கம் பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டு ராமர் வந்து வானரங்களோட உதவியோட ஒரு சுண்ணாம்பு கல்லில் ஒரு பாறையில் ராமர்னு எழுதி தண்ணியில் போட்டு அந்த கல்லை மிதக்க வச்சு கடவுளோட அருளால் இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கை வரைக்கும் கடலில் பாலம் கட்டி போய் அந்த சீதையை மீட்டு கொண்டு வந்தார் ராவணன் கொண்டுட்டு. இது வந்து இதிகாச கதை. அவங்க இதிகாசத்தில் சொன்ன அதே கதை சொல்லப்பட்ட இடத்துல இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மணல் திட்டு இலங்கை வரைக்கும் இருக்குது. இது வந்து இந்து மக்களுடைய நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்ன பார்க்கப்படுகிறது. இது வந்து ராமர் கட்டிய பாலம் தான், இது வந்து ராமர் பாலம், ராமர் சேது கட்டிய பாலம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் நம்பப்படுகிறது. இந்து மக்களாலேயும் சரி, இதிகாசத்தை நம்புறவங்களாலும் சரி, பெரும்பான்மையான மக்களால் இது நம்பப்படுகிறது. இதில் கருணாநிதி என்ன பண்ணுறாரு, தமிழகத்தினுடைய அன்றைய முதலமைச்சர் திரு மு கருணாநிதி என்ன பண்ணுறாரு, இந்த பாலத்தை வந்து பார்த்தோம்னா நம்ம இடிச்சுட்டு நம்ம குறுக்களை கப்பல் போக்குவரத்து நம்ம விட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய கல்லா கட்டலாம், நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஒரு திட்டம் போடுறாரு. இவருக்கு அந்த திட்டம் வந்துச்சா இல்லை வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து இவர்கிட்ட ஒரு அப்ரோச் பண்ணுச்சுன்னு தெரில. ஏன் இவர் எங்கிட்ட இந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வேற எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உலகத்தோட மிகப்பெரிய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி போகிற மாதிரி இருந்தால் ஒரு 10,000 கோடி லிட்டர் பெட்ரோல் ஆகுது அப்படின்னா, இந்தாண்ட ஷார்ட்கட்டில் போனோம் அப்படின்னா இந்த நாட்டுக்குள்ளே பூந்து போனோம்னா நம்மளுக்கு பெட்ரோல் மிச்சம் ஆகும், சுற்றிட்டு போகிற டைம் வேஸ்ட்டு கம்மியாகும், இவங்களுக்கு கொஞ்சம் நம்ம பணம் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான கப்பல் நிறுவனங்கள்லாம் ஒரு முடிவு பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது உலக அளவில் பேர் வாங்கின கப்பல் நிறுவனங்கள் என்னென்ன, சூயஸ் கால்வாய், பனாமா கால்வாய், இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கால்வாய்களை சொல்லிட்டு போகலாம். அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய கால்வாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி நம்ம தாய் நாட்டுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம்னு சொல்லி கருணாநிதி நினைக்கிறாரு. அப்படி நினச்ச கருணாநிதி என்ன பண்ணுறாரு, சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இப்படி வைக்கும்பொழுது என்ன ஆகுது, மத்திய அரசாங்கத்தில் அன்றைக்கி இருந்த காங்கிரஸை வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் பெரும்பான்மையான ஆர்எஸ்எஸ் அமைப்புகளும் ஒரு சில இந்து முன்னணி அமைப்புகளும் இந்த மாதிரி ஏகப்பட்ட அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து இதிகாசத்தில் சொல்லப்பட்ட இடம், இது வந்து ராமர் பாலம், இதை இடிக்கக்கூடாது, இது வந்து கடவுள் கட்டிய பாலம்ன்ட்டு. அப்போ கருணாநிதி என்ன பண்ணுறாரு, ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்னையா பாலங்கிறீங்க, எந்த காலேஜில் போய் உங்கள் ராமர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தார் பாலம் கட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கு காலகட்டத்தில் ஜெயா டிவியில் போட்டு கிளின்னு கிழிச்சாங்க. ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சா இது வந்து முதலமைச்சர் மாண்பா, இது வந்து முதலமைச்சருக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாமல் தான் கருணாநிதி பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான மக்களால் அது விமர்சனம் செய்யப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப உன்னிப்பாக இருந்தார் கருணாநிதி. ஆனால் அந்த திட்டங்கள் அப்படிங்கிறது என்ன பண்ணல, கரெக்டாக வந்து அது முழுமையாக கொண்டு செல்லப்படலை, அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த ராமர் சேது பாலம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சி எப்படி தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது 2016 2021 இடைப்பட்ட காலத்தில் எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம் 3 முதலமைச்சர் ஆட்சி செஞ்ச காலகட்டத்தில் சேலத்திலேருந்து சென்னை வரைக்கும் 8 வழிச்சாலை, பசுமை 8 வழிச்சாலை போடப்படும் சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. பெரும்பான்மையான மக்களோட எதிர்ப்பு அலையின் காரணமாக அந்த திட்டம் கைவிடப்பட்டதோ அதே மாதிரி அதை அடிப்படையாக வச்சு இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கைவிடப்பட்டது. 8 வழிச்சாலை வரும்னு நீங்கள் நம்புறீங்களா, நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி சேது சமுத்திர கால்வாய் திட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது, யாரும் வர விடவும் மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு சோசியல் மீடியாவுமே மிகப்பெரிய அளவில் இல்லாத ஒரு காலகட்டத்திலேயே சேது சமுத்திர கால்வாய் திட்டத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் உருவானுச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி அனைத்து அப்டேட்ஸுமே ஃப்ராக்சர் ஆஃப் மில்லி செகண்ட்ஸில் நம்மளுக்கு வந்து சேருது. அப்படி இருக்கும் பொழுது எதுவுமே யாருமே இது பண்ண முடியாது.
ஒரு மக்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை யாருமே பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து நம்ம சேது சமுத்திர கால்வாய் திட்டத்துடைய ஒரு விளக்க காணொளி பார்த்தோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஆயன்குளம் சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால்வாயில் போகிற மொத்த தண்ணியும் கொண்டு போய் அந்த கிணத்துல விட்டாலும் அந்த ஆயன் குளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு கிணறா என்னமோ தெரியல, ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கிணறு. அந்த கிணறு என்ன பண்ணுது, நிறைய தண்ணி உறிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மழை அப்படிங்கிறது பெஞ்சிச்சு 2025 காலகட்டத்தில். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயன் குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக அது பார்க்கப்பட்டது. அப்படி அவ்வளோ தண்ணி உள்ளடி போய் கிணறு நம்பவே இல்லை அப்படிங்கும்போது அந்த உள்ளூர் மக்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்குதான்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஆமாங்க இந்த மாதிரி நடந்திருக்குது, ஆனால் இவ்வளோ தண்ணி போனப்பலாம் எங்களால் நம்ம கவனித்து பார்த்ததில்ல, ஆனால் இவ்வளோ தண்ணி போய் நம்ப மாட்டேங்குதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் வந்து மிகப்பெரிய ஒரு ஐஐடி டீம் வராங்க. அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த கிணத்துக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா நீர்வழிப்பாதை இருக்கும். நீர்வழிப்பாதையின் மூலிமா இது வந்து நிலத்தடி நீரோட போய் கலந்துடுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி போனாலும் கிணறு வந்து நம்பவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருத்து பதிவு பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீர்வழிப்பாதையில் போன தண்ணி எல்லாமே முழுசாக உள்ளாடி போயிடுச்சு, தண்ணி நிற்கலை. அப்புறமேட்டு ஒரு சில மாதங்களிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணறு வறண்டு போயிடுச்சு. ஊர் மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அதிசயமான ஒரு கிணறாக பார்க்குறாங்க. என்னடா இது, எவ்வளோ தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, இப்போ பார்த்தா எதையுமே காணோம், என்னடா இது என்னடா இதுங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு ஆச்சரியமாகவும் ரொம்பவே ஒரு வித்தியாசமாகவும் பார்த்தாங்க. இது வந்து யாருமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. சரிங்களா? ஆயன் குளத்தில் நடந்த சம்பவமும் சரி, சேது சமுத்திர கால்வாய் திட்டமும் சரி, இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்த்துக்கிட்டோம். அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் இது போன்ற நிறைய தகவல்களை, பயனுள்ள தகவல்களை நாமளும் தெரிஞ்சுக்கலாங்க.